நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையை கூட்டுவதற்கான இது அறிவிப்பானை வெளியிடுறது வந்து கவர்னர். கான்ஸ்டியூஷன் ஹெட்டு வந்து அவர் தான், ஜனாதிபதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ். சட்டங்கள் கவர்னர் பேரால் தான் இயற்றப்படும். அப்போ கவர்னருக்கு சொல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியாது. கவர்னருடைய உத்தரவின் பேரில் தான் எல்லா சட்டமும் வரும். அப்போ நான் வந்து கவர்னரை மதிக்க மாட்டேன், நானே சட்டமன்றத்தை கூட்டி தேதி அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் போனாங்க. வெறுவாயை மெல்றவங்க அவள் கிடைச்ச மாதிரி நேற்று தீர்ப்பு கிடைச்சோன்னே ஒகன்ட்டாங்க. அதே கோர்ட்டுகளில் தான் இவங்களுக்கு எதிரான தீர்ப்பும் நம்ம பேசுகிற 2வது சப்ஜெக்டில் கிடச்சிது, உயர்நீதிமன்றம். அப்போது இந்த விவகாரத்தில் சம்மந்தமாக இப்போ மத்திய அரசு ஏதோ சில முடிவுகள் எடுக்க போகிறதா தகவல். என்னென்னா இப்போனா ஓகே, நீங்கள் தான் எங்களை நம்பி வந்து சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு பெஞ்சு போடுறோம், அந்த பெஞ்சு விலகினோன்னா இன்னொரு பெஞ்சு போடுறோம். அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு நீங்கள் தனியாக போய் மாற்றுன்னு சொன்னால் இப்போ எங்ககிட்ட நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். அந்த பெஞ்சு போடும்போதே நீங்கள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோன்னா பெஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க, ரைட் போங்கன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த வேலையை பண்ண சுப்ரீம் கோர்ட் போனால் என்ன பண்ணுவான்றீங்க? அங்கே போனீங்களா? இல்லை போகல, அங்கே போய் கேட்டுவாங்க பிரச்சனை. ஏன்னா அங்கே தான் மூட்டையாக அவங்க வேறு வச்சுன்னுக்கிறாங்களே, உங்களை கூப்பிட்டு விசாரிக்கதா இருக்காங்க. முதல்ல கீழே இருக்க நீதிமன்றம் நம்புங்க, அது முடிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. ஜாமீன் மனுக்கெல்லாம் போனாங்க ஞாபகம் இருக்கா? நீங்கள் எதனா எதுவும் நடவடிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன நாலு நைட்டே கைது பண்ண போகிறீங்களா? இந்த இது தான் வரட்டும், என்ன உங்களுக்கு அதுக்குள்ளேயும் அவசரன்ற மாதிரி போனோன்னா அவங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஆனால் இது ஆர்கியூமெண்ட் போகுது நீளம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு செயல்படுறதுக்கு இது பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்புறம் சில பேர் ஏன் தான் அதுக்கு வர்றாங்கன்னு தெரியல, வரும்போது எதாவது தயார் பண்ணிட்டு வாங்க. கிடையாது, ஏதாவது உளர்றது. இந்த பாஜகலாம் ஸ்போக்ஸ் பர்சனு பார்த்தீங்கன்னா காமெடி பீஸுகளாக தான் இருக்கிறாங்க. வச்சு டெய்லி வந்து தலையை கொடுத்து எப்போ அடிப்பா, நல்லா அடி, இந்த சைடு அடிச்சிட்டியா, இந்த சைடு இங்கே கொஞ்சம் அடி அப்படின்னு அடி வாங்குற பார்ட்டிங்களாக தான் இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த டாஸ்மாக் வழக்கினுடைய அந்த தன்மை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத. நேற்றைய தினம் வந்து நீங்கள் ட்வீட் போட்டிருந்தீங்க, நீதிமன்றங்களின் நாள் அப்படின்னு சொல்லி. அதே தான் நடந்துச்சு நேற்று. கவர்னர் வழக்காக இருக்கட்டும், அப்புறம் டாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூன்று வழக்குகள்லாம் வந்திருந்தது. அதில் பெரும்பாலும் பேசப்பட்டது ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பை பற்றி தான் பேசப்பட்டது அதிகம். இன்னொரு பக்கம் வந்து இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு பாடம்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு பதிலடின்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க, டாஸ்மாக் வழக்கை வந்து அங்கே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. உயர்நீதிமன்றம் இப்போது நேற்று ஒரு தினம் பேசியிருந்தாங்க. எப்படி பார்க்கலாம் இந்த எந்த கோணத்தில் இப்போ போயிட்டுருக்கு? ஒரு எப்படி சொல்கிறதுன்னு உயர்நீதிமன்றம் மிக காட்டமான ஒரு பதிலை வந்து தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கு. குறிப்பாக எங்களை அவமதிச்சிட்டீங்க அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார்? தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன், ஏன்னா எல்லாம் ஒன்றா சொன்னால் குழம்பிடும். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ஆளுநருக்கு எதிரான வழக்கு, பர்திவாலா அண்டு மகாதேவன் அமர்வு. மகாதேவன் தமிழ்நாட்டிலேருந்து போனவர். பர்திவாலா தெரியும், ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசி இதே திராவிட இயக்கங்கள் எதிர்த்த ஒரு இது இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இதில் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஆளுநர் அவருடைய அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் இது சம்மந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் பஞ்சாப் வர்சஸ் அந்த கவர்னர் பன்வாரிலால் இங்கேருந்து போனவர் தான், அதில் வந்து ஒரு இது சொன்னாங்க, அனுசரித்து போனோம், நீங்களும் மதிக்கணும், ரெண்டு பேரும் இது பண்ணோன்னு. அங்கே அவர் எல்லாமே இவங்க கூட்டுறவெல்லாம் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷனில் சில இது இருக்குது, நடைமுறைகள், அதை யாரும் இஷ்டத்துக்கு மீற முடியாது. அப்படி மீறும் போது தனிப்பட்ட ஈகோ வரும்போது தான் நீதிமன்றத்தில் போய் வாங்கி கட்டிட்டு வர்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையை கூட்டுவதற்கான இது அறிவிப்பானை வெளியிடுறது வந்து கவர்னர். கான்ஸ்டியூஷன் ஹெட்டு வந்து அவர் தான், ஜனாதிபதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ். சட்டங்கள் கவர்னர் பேரால் தான் இயற்றப்படும். அப்போ கவர்னருக்கு சொல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியாது. கவர்னருடைய உத்தரவின் பேரில் தான் எல்லா சட்டமும் வரும். அப்போ நான் வந்து கவர்னரை மதிக்க மாட்டேன், நானே சட்டமன்றத்தை கூட்டி தேதி அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் போனாங்க. சில இதில் கவர்னரை உரை படிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோன்னு வெஸ்ட் பெங்காலோ இங்கே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த தெலுங்கானாலையும் இவங்க தமிழிசை அவங்களுக்கும் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கும் முட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஆளுநர்கள் என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இவர் இருந்தார் நம்ம பாண்டிச்சேரியில், இந்த லெஃப்டினன்ட் கவர்னர், ஒரு அம்மா ஐபிஎஸ்
கிரண்பேடி என்ன தொல்லை கொடுத்தாங்க. அவங்களே சிஎம் மாதிரி ஆக்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கேயும் பன்வாரிலால் போய் ஆய்வுக்கு போகிறேன்லாம் போனதெல்லாம் பார்த்தோம். இங்கே நம்ம கவர்னர் வந்து அந்த அமைச்சர் பதவி நீக்கப்பட்டு மறுபடியும் அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட பொழுது அது சம்மந்தமாக கொஷின் பண்ணி கோர்ட்டுக்கு போனப்போ அப்போவும் கோர்ட்டு கடுமையாக கடிச்சிச்சு. நிறுத்திட்டோன்னா எம்எல்ஏ பதவி வந்துச்சுன்னா அப்புறம் மந்திரி பதவி கொடுக்குறதுல இது பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறதுனா பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி விவகாரத்துலேயும் ஆளுநரை கண்டித்தார்கள். ப்ளஸ்ஸு இவர் இருக்கணுமா அப்படின்றத இருக்க வேணான்றது தான் ஒரு மரபு. ஆனால் இவர் இருக்கணுமான்றது தீர்மானிக்கிறது சிஎம். அதனால் இது என்ன பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆளுநர்கள் அதை நெறிப்படுத்துகிற வேலை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது தான். அப்போ நீங்கள் அந்த இதில் மீறி நானே தீர்மானிப்பேன் அப்படின்னா அங்கே தான் சிக்கல் வருது அப்படின்னு. அதில் தான் அப்பப்போ இந்த மாதிரி வழிகாட்டுதல்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த விஷயம், மசோதாவை நிறுத்தி வைப்பது 2 வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்றது. இதே இஷ்யூ தான் கேரளாவில் நடந்தது. முதல்வர்னு கொண்டு வரலாங்க, ஆளுநரை வேந்தர்லேருந்து நீக்கணும் அப்படின்னு மசோதா நிறைவேற்றி அமிச்சாங்க. அங்கே காங்கிரஸும் சேர்ந்துக்கிச்சு அந்த இதில். அப்போது அந்த மசோதாவில் வந்து வேறு யாரையாவது கல்வியாளர்கள் வேறு யாரையாவது வேந்தராக நியமிக்கிறது, அவங்களுக்கு பதவி காலம் இத்தனை ஆண்டு அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா. அந்த மசோதாவை ஆளுநர் நிப்பாட்டி நேராக ஜனாதிபதிக்கு அமுச்சு விட்டார். அது இன்னும் பரிசீலனை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் போய் அது அப்படியே நிற்கிது. இந்த நேரத்தில் இங்கே ஆளுநருடைய இந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது இது சம்மந்தமான ஒரு போகும்பொழுது இதில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டிகல் அந்த 200ல் கீழே நீங்கள் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, வீட்டோ பவர் மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்க, மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கான காலக்கெடு 1 மாதம் 3 மாதம், சிக்கலாக இருந்தால் 3 மாதம். சில இதை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து அவங்க மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புனாங்கன்னா நீங்கள் அதை உடனடியாக அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். சில சிக்கல்கள் அந்த திருப்பி அனுப்புறதுல முன்னே அனுப்பிச்சதுக்கும் இதுக்கும் மாறுதல் இருக்குது ஏதாவதுனா அப்படி சந்தேகம் தான் நீங்கள் ஜனாதிபதி அனுப்பலாம். சில டைரெக்ஷன்ஸ் கொடுத்து நேற்று முடிச்சு விட்டாங்க. அதில் என்ன விஷயம்னா 10 மசோதா நிறுத்தி வச்சுருக்காருன்றது. அந்த 10 மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வேந்தராக முதல்வரை நியமிக்கணுன்றது. 10 மசோதாவும் நிறைவேறினதாக அர்த்தம்னு அங்கே கோர்ட்டு சொன்ன உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது அந்த இதில் போய் மாட்டுது. அப்போ இவங்களுக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு முடிவெடுக்க முடியல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அது எடுத்தால் அது ஒரு சிக்கலாக போய் முடியும். அப்போது என்னடா இதுன்றது தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் மீட்டு கொண்டு வந்து அது இதுன்னு உருட்டுறாங்க. ஏன்னா சும்மாவே இவங்க ஒன்றும் இல்லாத காலத்திலேயே தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி, என்னென்னவோ பண்ணாங்க. வெறும் வாயை மெல்றவங்க அவள் கிடைச்ச மாதிரி நேற்று தீர்ப்பு கிடைச்சோன்னா ஓகன்ட்டாங்க. அதே கோர்ட்டுகளில் தான் இவங்களுக்கு எதிரான தீர்ப்பும் நம்ம பேசுகிற 2வது சப்ஜெக்டில் கிடச்சிது, உயர்நீதிமன்றம். அப்போது இந்த விவகாரத்தில் சம்மந்தமாக இப்போ மத்திய அரசு ஏதோ சில முடிவுகள் எடுக்க போகிறதா தகவல். என்னென்னா கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட தீர்ப்புகளை வந்து ஒரு 2 பெஞ்சு முடிவெடுக்க முடியாது. இது வந்து பொதுவாக ஒரு 5 நீதிபதிகள் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மாதிரி இது பண்ணணும். அதனால் இது கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆர்டிகல் 200 கீழே இவங்க சொல்கிறதுனால இது சம்மந்தமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக ஆலோசனை நடக்கிறதாக இன்றைக்கி தினமணி இதெல்லாம் வந்திருக்குது. அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன் இருக்குன்னா இப்போ சான்சலர் அப்படின்றதில் கேரளாவில் ஒரு மாதிரி நிற்கிது. அதே கேரளாவில் யூஜிசி விதிகளை மீறி துணைவேந்தர்களை தானாக நியமித்ததில் பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு வாங்கி கட்டிக்கிச்சு. யூஜிசி விதி பிரகாரம் நீங்கள் ஆளுநருக்குரிய அதிகாரத்தில் தலையிடுறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதனால் அது ப்ளஸ்ஸு இந்த வேந்தர் சம்மந்தமான அந்த ஜனாதிபதிகிட்ட நிற்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இதுனா நான் சொல்கிறது 139 கூட கொண்டு போகலாம். அதை கிளப் பண்ணி நீங்கள் ஒரு தீர்ப்பாக கொடுங்க, ஒரு பெஞ்சு போடுங்க, இதை ஒரு தீர்ப்பாக கொடுங்கன்னு கூட கொண்டு போகலாம். அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா சபாநாயகருடைய அதிகாரம் குறித்த விசாரணை 7 நீதிபதிகள் அமர்வில் இப்போவும் இருக்குது. இன்னும் அது முடிவுக்கு வரல, சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட் மாதிரி தானே, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய தலைவர் சபாநாயகர். அப்போ அவருடைய அதிகாரன்றது நீதிமன்ற அதிகாரம் மாதிரி அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தனியாக அது ஒரு கான்ஸ்டியூஷன் இதுன்றதுனால அது விசாரணையில் இருக்குது. அப்போ அதுக்கே 7 நீதிபதிகள் அப்படின்றப்போ 7 5 சரியாக இல்லை 7 தான் நினைக்கிறேன். அப்போது ஆளுநர் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் இதுக்கு ஒரு பெஞ்சு வந்து தீர்ப்பு கொடுக்குமா அப்படின்றது
ஒரு சட்டபூர்வமாக யோசிக்க வேண்டியது. அந்த அடிப்படையில் யோசிச்சுட்டு இருக்கான்னு இன்னைக்கு தினமணியில் பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். அதனால் இது வந்து நேற்று ஸ்வீட்டு ஊட்டிக்கிட்டும் பூங்கொத்து கொடுத்துக்கிறதும் அதெல்லாம் தனியாக ஓடி இருந்தது. இவங்களுக்கு நேற்று ஒரு சந்தோஷமான நாள். இது நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே 139A போனதுக்கு வாங்கி கட்டிட்டாங்க. என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது? முதல்ல நாங்கள் போயிருந்தாங்க. அதே நேரத்தில் தான் இங்கேயும் வழக்கு வந்து வருது. அங்கே என்ன சொன்னாங்க, இங்கே என்ன நடந்துச்சு? இவங்க முதல்ல பேஸ்லெஸ் இடி ரைடு வருதுன்னா உங்களுக்கு அந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த மூல வழக்கு ஒன்று இல்லாமல் வர முடியாது. அப்போ இடி வந்து அந்த வழக்கின் அடிப்படையில் தான் ரைடு வர்றாங்க. அவங்களுக்கு ரைடு நடத்துறதுக்கு பிஎம்எல் ஆக்ட் கீழே அனைத்து உரிமைகளும் 2022 சுப்ரீம் கோர்ட்டு அதை அங்கீகரிச்சிருக்குது. ரொம்ப பெருசாக சொல்லாமல் சொல்கிறேன். பிஎம்எல் ஆக்டுன்றது உலக நாடுகள் முழுவதும் அந்த சட்டம் இருக்குது. அதில் அபரிதமான அந்த பொருளாதார குற்றங்கள், நாட்டுக்கு நாடு பொருளாதாரத்தை பாதிக்கிற குற்றங்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நீங்கள் ரா நேரடியாக செய்ய முடியாது. அவங்க இதில் சிஏஓ மற்றவங்களாம் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்காக பிஎம்எல் ஆக்டு இங்கே ஒவ்வொரு நாடும் அது இது பேர் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இந்த சட்டங்கள் வந்து அபரிதமான பவரை கொடுத்துருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த ரைடுலாம் வருது. நீங்கள் ரைடு நடந்தவுடனே வந்து நேற்று கேட்டார்ல ஜட்ஜி, ஊழியர்களுக்கு பொதுமக்களுக்காக வந்திருக்கீங்களா இல்லை அதிகாரிகளை காப்பாற்றுறவா? டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு கேட்டார். ஏன்னா ரைடுடைய அடிப்படையே நீங்கள் போஸ்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபரு, இந்த பாட்லிங் கம்பெனி, சாராய ஆலைகள், இதில் என்னென்ன முறைகேடாக பணம் எவாப்ரேட் ஆகிருக்குது, ஜென்ரேட் ஆகிருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிஎம்எல் கீழே வருது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வர்றோம். ஏற்கனவே பிசி ஆக்ட் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே வழக்கு பதிவு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வர்றோம் அப்படின்றாங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இவங்க வரதுக்கான இருக்குது. ஆனாலும் இவங்க போய்கிட்டு மிலாட் 60 மணி நேரம் பெண்கள் பார்க்கல, அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டுக்கார் பாவம் சாப்பிடாம பசியில் இருப்பார், இவங்க அனுமதிக்காமல் விட்டாங்க. அவருக்கு ஒருத்தருக்கு இவருக்கு நோயாளி, அதனால் இவங்க இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் அனுமதித்தோம், அதெல்லாம் பண்ணால் ஜட்ஜிங்க வந்து ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க விலகிட்ட பிறகு இந்த ஜட்ஜி வந்தோடனே 60 மணி நேரம்னா நீங்களாம் பண்ண மாட்டிங்களா, நீங்களாம் அப்படியே இது பண்ணுவீங்களா, எல்லோரும் பண்ணுறது தான், அப்புறம் வேறு அப்படின்னோன்னா இவங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் இழுத்தடிக்கலாம் எதாவது பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அதுக்கு தானே நீங்கள் ரைடு தப்பு அதுனா ரைடு கரெக்டுன்னு போயிடுவாங்க ஜட்ஜிங்க. ஏன்னா அந்த பல தடவை உச்சநீதிமன்றம் எல்லாமே இதை சொன்னது தான். அதில் கொஞ்சம் நீங்கள் அது வேணும் இது வேணும்னு அது நான் பின்னாடி வரேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிக்கல் 139A அது வேலை என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரே விதமான வழக்குகள். உதாரணம் இப்போ இவர் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசிட்டார். ஊபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லா ஸ்டேட்லேயும் அவர் மேலே வழக்கு போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த வழக்குகள் அந்தந்த நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வருது. அப்போ உதயநிதி என்ன பண்ணோம், ஒவ்வொரு வாய்தாக்கும் போனோம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த விவகாரத்தை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எல்லாம் ஒரே பண்ணி ஒரே வந்து ஒரே இதில் சென்னை உயர்நீதிமன்றமோ இல்லை பக்கத்தில் இருக்க கர்நாடகா இல்லை ஆந்திரா அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 139 கீழே உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாத்தையும் கிளப் பண்ணி விசாரிங்க, இதுக்கப்புறம் யாரும் போடக்கூடாது அப்படின்னு. இதே மாதிரி தேசிய கீதம் சம்மந்தமான, தேசிய கொடி சம்மந்தமான வழக்கு, பாபர் மசூதி வழக்கு, இது எல்லாமே 139 கீழே பல மாநிலங்கள் இருந்த வழக்கை இப்போ வேறு ஏதாவது ஒரு நதிநீர் பிரச்சனை, 4 ஸ்டேட்டு பிரச்சனை, 4 ஸ்டேட்டும் 4 ஹைகோர்ட்டில் போடுறாங்க. ஒரு ஹைகோர்ட்டு அந்த ஸ்டேட்டுக்கு ஆதரவாக, இன்னொரு ஹைகோர்ட்டு அந்த ஸ்டேட், ஒரு நதி 4 மாநிலத்தில் போகுதுன்னா அப்போ உச்சநீதிமன்றம் இது பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கணும். 139 கீழே மத்திய அரசே கேட்கும். யார் கேட்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கலாம். 139 கீழே இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் கம்மியாக இருங்க, நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு. இல்லை மத்திய அரசு கேட்கலாம், மிலாட் ரொம்ப சிக்கலாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டு இது பண்ணால் அது ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும், அதனால் உச்சநீதிமன்றமே இதை கிளப் பண்ணி எடுக்கணும். 3வது சம்மந்தப்பட்டவங்க, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இது ஆந்திரா, இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுனால காவிரியாக எடுத்துக்கினா கேரளா மற்ற ஸ்டேட்டில் இருந்து, அதனால் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கணும் 139 கீழே அப்படி கேட்டு அப்போ உச்சநீதிமன்றம் அதை கிளப் பண்ணிக்கும். இது மாதிரி இப்போ இவர் உதயநிதி அவருடைய சனாதன வழக்கை நீங்களே விசாரிங்கன்னு கேட்கலாம். இல்லை அவர் கேட்டது வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரே நீதிமன்றத்தில் மாற்றி விட்ருங்க, எனக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு.
அப்போ அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கிளப் பண்ணலாம். இவங்க ரைடு சட்டவிரோதம்னு இங்கே கேஸ் போட்டாங்க. ஒரு அமர்வு முடியாதுன்னு இன்னொரு அமர்வுக்கு போயிடுச்சு. நீங்கள் தான் கேஸ் போட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அதாவது டாஸ்மார்க் போடணும், அரசும் சேர்ந்துக்குச்சு. கேட்டால் மாநில சுயாட்சி அது இதுன்ட்டீங்க, ரைட்டு. அப்போ நீங்களே இந்த கோர்ட்லேருந்து கிளப் பண்ணி வேறு சில நிலுவையில் உள்ள வழக்குகளோடு சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் ஒயிட் ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது என்ன ஆகும்னா அடுத்த விசாரணை 2 மாதம் ஆகும், இல்லை 6 மாதம் ஆகும். அப்போ இது டொம்முன்னு உக்காந்துக்கும் பஞ்சரான வண்டி மாதிரி. அப்போ இதை வந்து அந்த மாதிரி கிளப் பண்ணுறதுக்கான மற்ற ஸ்டேட்டில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவர் கெஜ்ரிவால் போனார், என்னை கைது பண்ணுறதுலாம் சட்டவிரோதம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாஸா? உன்னை கைது பண்ணது கரெக்டு, பிஎம்எல் ஆக்டில் அதெல்லாம் விதி இருக்குது, நீ இதில் சம்மந்தப்பட்டதுன்னு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது, அதனால் ஜாமீன் கொடுக்குற வாங்கிட்டு போன்ட்டாங்க, முடிச்சா. அதே மாதிரி இன்னும் சில பேர் பண்ணாங்க. விஜய் மண்டல்னு ஒருத்தர் அந்த பிஎம்எல் ஆக்டுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்களேன்னு அவர் போனார். அதுதான் தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. அது வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்புன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அதை எல்லா ஹைகோர்ட்டும் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி 2022 கொடுத்துட்டாங்க. இப்போ அதையே மறுபடியும் கொஸ்டின் பண்ணியிருந்தா, அது கொஸ்டின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற இப்போ அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போது இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றம் பார்க்குது 139 இது ஒன்றுமே இல்லையே. ரெண்டாவது, அங்கே நீங்கள் தான் வழக்கு போட்டிருக்கீங்க. அந்த நீதிமன்றத்தை, உங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் நம்பணும். அதனால் இதில் நாங்கள் தலையிட முடியாது. அவங்க விசாரித்து என்னன்னு சொல்லட்டும், அதில் எதாவது பிரச்சனை தான் வாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு நான் அதை போட்டிருந்தேன், மென்ஷன் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுவாங்கன்னு, இந்த மாதிரி போட்டிருக்கோம் நீங்கள் அதுன்னு. ராசா அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, திஸ் இஸ் மை கோர்ட். எக்ஸாக்டாக சொன்னேன். அங்கே தான் அப்படி இல்லை, அப்படிலாம் சொல்லலை, நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க ஆமாம், நீங்கள் சொன்னது நீங்கள் கொஞ்சமாவது நேர்மையாக இருங்க எங்கள்கிட்ட. அந்த வார்த்தை தான் கேட்கணும், கொஞ்சமாவது நேர்மையாக இருங்க. நேர்மையாக என்ன அர்த்தம்னா, இந்த வழக்கை வேறு யாராவது போட்டிருந்து அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வேறு யாரோ கொண்டு போய் இது போனால் ஓகே. நீங்கள் தான் எங்களை நம்பி வந்து சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு பெஞ்சு போடுறோம், அந்த பெஞ்சு விலகணுன்னா இன்னொரு பெஞ்சு போடுறோம், அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு நீங்கள் தனியாக போய் மாற்றுன்னு சொன்னால் இப்போ எங்ககிட்ட நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற நீதிமன்றத்தை வீணடிக்கிறது தான் இதில் மெயின்னு நினைக்கிறேன். இந்த வழக்குக்காக பல மணி நேரத்தை செலவிடுகிறோம், இதன் வாயிலாக நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளீர்கள், குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நேர்மை. ஜட்ஜஸ் உடைய ஒர்க்கு, நீதிமன்றங்கள் நேரன்றது வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, நம்ம மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது. இப்போ சினிமாலாம் விளையாடாயின்னு வசனம் பேசுவாங்க, பேசி முடித்தோன்னா உடனே அவர் இந்த இது பிரகாரம் இவர் வந்து திருநாட்டு பிரகாரம் சந்தை நாள் இவரை நான் தூக்கிலிட உத்தரவிடுகிறேன் அப்படின்னு அப்போவே வாசிச்சிடுவாங்க. இந்த ரிஷி பிண்டம் ராத்தாங்காதுன்னுவாங்க, அதாவது உடனே இது உறவு, உடனே குழந்தை பிறத்துறோம். அந்த மாதிரி நீதிமன்றத்தில் அது கிடையாது, நடைமுறையே கிடையாது. தண்டம் வச்சுட்டு ஒருத்தர் நிற்பார் தெரியுமா பின்னாடி, அதெல்லாம் கிடையாது நீதிமன்றத்தில். ஆர்டர்னு சுற்றியில் அடிக்கிறாருல, அதெல்லாம் நீதிமன்றத்தில் கிடையாது. இது என்கிட்ட மூத்த வழக்கறிஞரே சொன்னது. சினிமாவில் என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்பார், மிலாட் இந்த தராசில் கண்ணு கட்டு கயிறு எதுக்கு, அதை எடுங்க அப்படின்னா இவர் சொல்லுவார் இவர். அப்புறம் மிலாட் அப்படி இப்படின்னுவாங்க. இதெல்லாம் அவமதிப்பு வளர்த்தி உட்கார வச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு நீதிமன்றன்றது. ஆனால் இங்கே வந்து சினிமாவில் காட்டுறதுலாம் வேறு. இப்போ நீதிமன்றம்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வழக்கறிஞர் வாதாடுறாரு அப்படின்னா அவங்களுடைய அஃபிடேவிட்டே 100 பக்கம் இருக்கும். அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறது, இவர் வாதாடி ஆர்கியூமெண்ட், அவர் வாதாடின ஆர்கியூமெண்ட், அப்புறம் அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் ஜட்ஜஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டர் போடுறதோ, இல்லை ஒரு உத்தரவு போடுறதோ, இல்லை ஒரு தீர்ப்பு சொல்கிறதுனா ஜட்ஜஸ் அதில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட வேலிட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, இவங்க வேலிட் பாயிண்ட் அதை மறுக்கணும், சிலதை ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு அவங்க ஒரு தீர்ப்பு எழுதணும். அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கே உங்களுக்கு 1 மாதம் கூட ஆகும். இப்படி கேட்டு இப்படி சொல்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மிலாட் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் அங்கே பேசிட்டோம், நாங்கள் அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னா கடுப்பாகவும் ஆகாதா? அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த இது பண்ணக்கூடாது. அந்த பெஞ்சு போடும்போதே நீங்கள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறோன்னா பெஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க, ரைட் போங்கன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த வேலையை பண்ண சுப்ரீம் கோர்ட் போனால் என்ன பண்ணுவான்றீங்க, அங்கே போனீங்களா, இல்லை போகல, அங்கே போய் கேட்டுவாங்க பிரச்சனை. ஏன்னா அங்கே தான் மூட்டையாக அவங்க வேறு வச்சுன்னுக்கிறாங்களே, உங்களை கூப்பிட்டு விசாரிக்கதா இருக்காங்க. முதல்ல கீழே இருக்க நீதிமன்றம் நம்புங்க, அது முடிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. ஜாமீன் மனுக்கெல்லாம் போனாங்க ஞாபகம் இருக்கா, அங்கே போய் கேளு.
அங்கே வேலைன்னா இங்கே வா, அவ்வளோதான். எப்போவுமே சுப்ரீம் கோர்ட் அந்த வேலை தான் பண்ணோம். ரொம்ப ஒரு விஷயம் தலையிடணும், அவசர வழக்குனா தான் மட்டும்தான் தலையிடுவாங்க. அப்போ 139 கீழே இது வராது. கிளப் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை. அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய நீதிமன்றத்தில் இது பண்ணுங்கன்ட்டாங்க. இவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, அவங்க ஸ்டே கொடுத்தா மட்டும் நான் விடுவேன், மற்றபடி நம்பர் ஆகிடுச்சி விசாரணைக்கு எடுத்தாங்க ஏதாவதுன்னா பேட்டா இங்கே நீ வந்து ஆர்குமெண்ட் வைக்கணும், நான் தான் முடிவு பண்ணணும் இங்கே அப்படின்ட்டாப்புல. 2 சைடும் வாங்கி கட்டின்னு போனாங்க. அப்புறம் வாங்கி கட்டணும் இங்கே வந்தோடனே பார்த்தாங்க இது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அரசு பேக் அடிச்சிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து. இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் இதுனா ரிஜெக்ட் பண்ணுறேன்னா தள்ளுபடி ஆகிடும். தள்ளுபடிக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மனு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்க. அரசு மட்டும்தான் வழக்கு வாபஸ் வாங்கியிருக்கு, டாஸ்மாக் வாங்கலை. இல்லை அது இங்கே நான் சொல்கிறது அங்கே இல்லை இங்கே சொல்கிறேன். இங்கே அது அங்கே மனு தள்ளுபடி பண்ணுறது பதிலாக நாங்கள் மனு வாபஸ் வாங்கிக்கிறோம்னா வாபஸ் வாங்கிட்டாப்புல. இங்கே வந்து அரசு நாங்கள் வந்து இதுலேருந்து இது பண்ணிக்கிறோம், தேவைப்பட்டால் நாங்கள் வந்து எங்களுடைய இதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வழங்கிட்டாங்க. டாஸ்மார்க் வந்து இலங்கை கவர்மெண்ட்டு தான் இது நினைக்கிறேன், இல்லை ஆந்திரா கவர்மெண்ட்டு தான். பிரிட்டிஷ். அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் விசாகன் யார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, அதோடைய எம்டி. அந்த இவங்க யார், அப்போது இது ஒரு டாஸ்மார்க் போகிற மாதிரி அது. அப்போது டாஸ்மார்க் மட்டும் ஆர்கியூமெண்ட்டுன்னு. இப்போ நான் இந்த மேட்ருக்கு வரேன். அவர் சௌத்ரி நேற்று ஒரு 3 மணி நேரம் அரசு ஆர்கியூமெண்ட் டாஸ்மார்க் ஆதரவாக இன்றைக்கி காலிலேருந்து. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, ரிட்டர்னாக கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை முக்கியமானது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு வாதாடுறாரு. எதை வச்சு வாதாடுறாரு, கெஜ்ரிவால் வழக்கு, அந்த மற்ற வழக்குகளில் பிஎம்எல் ஆக்டில் இருக்குது, அந்த விஜய் மண்டல் சொன்ன அதெல்லாம் வச்சுட்டு அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் எப்படியும் 200 பக்கம் 300 பக்கம் அதில் இருக்க உள் தகவலாம் எடுத்துகிட்டு வாதாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அடிப்படையில் இவங்க இந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் வச்சு இவங்க ரைடு நடத்தியிருக்காங்க. பிஎம்எல் ஆக்டில் உள்ள விதி பிரகாரம் நாங்கள் ரைடு நடத்தினோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்கள் பொருளுங்களை சீஸ் பண்ணியிருக்கோம், சில இதை வந்து க்ளோனிங் பண்ணியிருக்கோம், சில இதை வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கோம், விசாரணை வாக்குமூலங்களும் அந்த அடிப்படையில் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு அதற்கான உரிமை இருக்குதுன்னு இடி சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வாதாடுறதை வச்சு இறுதி வாதம் இடியும் வைக்க போகுது. அதற்கு பிறகு ஆர்டர் போடுவாங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு இது கேட்டு வாங்கலாம். நேற்றே கேட்டார் ரமேஷ், இந்த மாதிரி தடை உத்தரவு இதெல்லாம் இருக்காங்கன்னா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இருக்கிறத வச்சு தான் நாங்கள் இயங்குவோன்னு அவர் சொல்லிட்டார் ஜட்ஜி. எழுத்துப்பூர்வமாக தடையெல்லாம் கிடையாது. உடனே இவங்க அரசு தரப்பு வக்கீல், நீங்கள் என்ன நீங்கள் அதெல்லாம் எதுவும் நடவடிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ என்ன நாலு நைட்டே கைது பண்ண போகிறீங்களா, இந்த இது தான் வரட்டும் என்ன உங்களுக்கு அதுக்குள்ளேயும் அவசரன்ற மாதிரி போனோன்னா அவங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஆனால் இந்த ஆர்கியூமெண்ட் போகுது நீளம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே எங்களுக்கு செயல்படுறதுக்கு இது பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்போது அவங்களுடைய வாதம் வைக்கும் போது கேட்கலாம், அதில் எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு பெரிய இதுவாக நிற்காது அப்படின்றதான். ஆனால் இப்போ 8, 9 தேதிகளில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்குமே அது முடிகிற மாதிரி இன்றைக்கும் வாதங்கள் 8 வந்து நேற்று அவரே டைம் எடுத்துக்கிட்டார். 9 இன்றைக்கும் அவரே டைம் எடுத்துக்கிட்டார். இப்போ மதியானத்துக்கு மேலே அவரே அரசு தரப்பு ஏதாவது டாஸ்மார்க் தரப்பு வழக்கறிஞர். அப்போது யானை ராஜேந்திரன் அந்த முரளிதரன் ஒருவேளை அனுமதிச்சாங்கன்னா அது என்னன்னு தெரியாது. அனுமதிக்கலைன்னா இடி தரப்பு இறுதிவாதம் அது முடித்த உடனே இவங்களுக்கு டைம் வேணும்ல உத்தரவுக்கு, அது போகும். அதனால் இது எப்படியும் 2 வாரம் 3 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் வழக்குன்றது இப்போ முடிகிற இது இப்போ முடியாது. அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒரு இது கேட்கலாம், நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்க்கலாம், தடை கிடை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் தடைலாம் இல்லை, நீங்கள் வாட்டில் பண்ணுறாசா, நான் உத்தரவு தனியாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் உத்தரவு போடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கலாம். அதனால் இந்த மாதிரி வாதங்கள் போகும். இந்த விஷயம் 2-3 இது நான் பார்க்குறேன் நம்ம பத்திரிகையாளர்களில். 139A என்னன்னே தெரியல, ஒரு நீதிமன்றத்திலிருந்து வேறு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுறது கேட்குறாங்கன்னு போடுறாங்க. அது கேட்டால் லைவ் லாவில் போட்டிருக்குன்னு காமிக்கிறாங்க. லைவ் லாவில் லீடில் மட்டும் இதுக்கு வந்து இப்போது ஜெயலலிதா வழக்கில் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் இந்த நீதிமன்றத்துலேருந்து கர்நாடகா நீதிமன்றம் மாற்றினாங்க. அதுவும் 139 கீழே தான் வரும். இல்லை உச்ச நீதிமன்றமே இப்போ உதயநிதி வழக்கில் அவர் கேட்குறாரு, சென்னை உயர்நீதிமன்றமோ இல்லை பக்கத்தில் கர்நாடகாவோ ஏதோ கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உயர்நீதி அந்த இதை வந்து பல நீதிமன்றங்கள்டேருந்து கிளப் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றமே உதயநிதி வழக்கை சனாதன வழக்கை விசாரிக்கிட்டோன்னு போட்டாங்கன்னா அதுக்கு பொருந்தும். ஆனால் இவங்க போனது நீங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை கிளப் பண்ணுங்கன்னு தான் கேட்டு போனாங்க.
இவங்க வந்து 139க்கு சின்ன ஒரு இது மாதிரி லீடில் கொடுத்துருக்காங்க லைவில். இவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வேறு நீதிமன்றம் மாற்றணும், இந்த நீதிமன்றத்துக்கோ அந்த நீதிமன்றத்துக்கோன்னு என்ன அடிப்படைன்றது தெரியாமல் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கில் நேற்று நடந்த விஷயங்கள் எதுவுமே ஊடகங்கள் பெருசாக எப்படி ஆளுநர் விஷயத்துக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நேற்று நைட்டு கூட தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அந்த டிபேட்லாம் பார்க்குறதில்ல. நம்மளே போய் தலைவலியை தேடிக்குவோமா? அதுதான் வேற எதுவும் இருக்காது. அதனால் ஜனங்களும் பார்க்குறதில்ல, தெரியும்ல, ஜனங்களும் பார்க்குறதில்ல. இவங்களே பார்த்துக்குவாங்க. இந்த திமுககாரங்க அதிமுககாரங்க இப்போ அவருக்கு தெரிஞ்சவர் பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் காண்டாகும் போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பேச நான் விரும்ப மாட்டேன், நான் பேச நீங்கள் விரும்ப மாட்டீங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இது எதுக்கு? அதனால தான் இந்த டிபேட்டுன்றது ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இப்போலாம் பேச வேறு விட்றதில்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி போனோன்னா அவ்வளோதான், டம்மால் டிமில் அடிச்சு அவரை பேச விடாமல் அவன் மறந்துடுவான். அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் அதான் ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்கள், ஆரம்பிங்க, உங்கள் நேரம் தான் அப்படின்னோடனே அவன் பார்ப்பான், என்ன மறந்துட்டோம், சரி இதாங்க அப்படின்னா முடிஞ்சிடும் கதை. அப்பாடா, அங்கே டைம் ஆகிடும். ஆமாம், ப்ரோக்ராம் உங்கள் நேரத்தை நீங்கள் கூடுதல் நேரத்தை நீங்கள் அவர் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. என்னமோ வந்தோடனே இந்தாப்பா இதெல்லாம் ஓ நேரம், இதெல்லாம் ஓ நேரம் பேக்கில் போட்டு கொடுத்த மாதிரி அவர் நேரத்தை உங்கள் நேரத்தில் தான் நீங்கள் பேசணும் அது இதுன்னு. அதனால் இந்த கூத்தெல்லாம் பார்க்குறதுனால ஜனங்க 2 நிமிடம் சுருக்கமாக முடிச்சு. ஆமாம், சுருக்கமாக முடியல. அவர் 10 நிமிஷம் பேசுவார். சபா இது மாதிரி தான், சட்டசபை மாதிரி தான். முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் இப்போ போய் சொல்கிறேன் அப்படின்வார். அப்புறம் சில பேர் ஏன் தான் அதுக்கு வர்றாங்கன்னு தெரியல, வரும்போது எதாவது தயார் பண்ணிட்டு வாங்க. கிடையாது, ஏதாவது வளர்றது. இந்த பாஜகலாம் ஸ்போக்ஸ் பர்சனு பார்த்தீங்கன்னா காமெடி பீஸுகளாக தான் இருக்கிறாங்க. வச்சு டெய்லி வந்து தலையை கொடுத்து எப்போ அடிப்பா, நல்லா அடி, இந்த சைடு அடிச்சிட்டியா, இந்த சைடு இங்கே கொஞ்சம் அடி அப்படின்னு அடி வாங்குற பார்ட்டிங்களாக தான் இருக்குதுங்க. ஒரு தெளிவாக இந்த விஷயத்தில் எப்படி பேசணும் அது கிடையவே கிடையாது. சில பேர் என்னை கூட கூப்பிட்டாங்க, எப்பா காண்டாயிடுவேன் நான். ஏன்னா அவங்க கருத்தில் உறுதியாக இருப்பாங்க. இவங்களோட போய் இந்த குழாய் அடி சண்டை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேருக்கு போய் உட்காந்து அப்போ அதுக்கு வேறு எடுத்து போட்டுக்கின்னு 4 இது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது, எது கரெக்டாக அதை பேசுவோம். பேசும்போது சங்கின்னு ஒரு பக்கம், இல்லாட்டி அதிமுக ஆதரவாளர், டிவிக்கு ஆதரவாளர்னு. ஏன்னா நம்ம இவங்களை ஆதரித்து பேசவே முடியாது. இவங்க ஒருவேளை எதிர்கட்சியாக வந்தாங்கன்னா நாளைக்கு இவங்களை ஆதரித்து பேச வேண்டிய நிலைமை வரலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த போட்டு அடிக்கிற வேலையை பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு, நீங்களே இருந்துட்டு போங்க ராசான்ட்டு. என்ன அங்கே போனால் கொஞ்சம் பேர் கிடைக்கும். ஆனால் நான் பார்க்குற ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச் இதெல்லாம் இவ்வளோ தானே அவங்க தரோன்றது இருக்குது. அதனால் நீங்கள் தயாராகிட்டு போங்க, சட்ட இதில் கரெக்டாக ரெடி பண்ணி பேசுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பல பேர் என்ன பேசுகிறேன்னு அவனுக்கும் புரியல, மற்றவங்களுக்கும் புரியல. அதனால் இந்த டிபேட்டுகள் நேற்றும் அதான் நடந்திருக்கும். இதுதான் விஷயம். 3வது ஒரு இடி ரெய்டு நடக்குது. கேஎன்ஆர் சம்மந்தப்பட்ட சகோதரருடைய அந்த டிவிஹெச் மற்ற நிறுவனங்களில் ஒரு வங்கியில் கடன் வாங்கி 2013 அந்த கடன் தொகை வேற ஒரு இது கன்வெர்ட் ஆகி அப்புறம் திருப்பி அளிக்கப்பட்டதாக வந்த புகார். அதன் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு. அந்த வழக்கு பதிவு வந்து 2021-2 போட்ட வழக்கு. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இவங்க இசிஐஆர் போட்டு அந்த அடிப்படையில் இடி ரைடு வந்திருக்கு. அதுக்கு இவங்க வைக்கிற வாதம் என்ன தெரியுமா, 2013 நடந்துச்சு, 2022 எஃப்ஐஆர் போட்டாங்க சிபிஐ, அதுக்கு போய் இப்போ வர்றீங்களே நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தன் 15 வருஷம் முன்னாடி கொலை பண்ணிட்டான், இப்போ தான் மாட்டுறான்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணார், அதுக்கு போய் இப்போ கை நடந்துருச்சு. அப்போ ஏதோ தெரியாமல் இப்போ யார் அவர் சேராவை தானே பிடிச்சாங்க, அப்ஸ்காண்ட் ஆனவரை 25 வருஷம் ஒருத்தர் பிடிச்சாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தாதாவாக இருந்தார், இப்போ அவர் வயசாகி ரிட்டையர்லாம் ஆகிட்டார், அவரை இப்போ போய் பிடிக்கிறீங்களே நியாயமா அப்படின்னா என்ன நியாயம்? ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். 19 வருஷம் நடந்தது. 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 69 கோடி ரூபா, அதுக்கு போய் 4 வருஷம் நியாயமா? இது முதலமைச்சரை போய் வரும் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னா இவங்க எல்லாருக்குமே உணர்ச்சி வயப்பட்ட விஷயமாக ஒரு விஷயத்தை அணுகுவது. பார் ஆளுநர் ரம்மி ரவி அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், இவர் எப்போவுமே இப்படி தான். அதுன்னு நம்மகிட்ட தான் போர்வால்லாம் இருக்குதுல்ல, டமால் உடனே போர்வால். அவர் போய் பார்லிமெண்ட்டில் ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா? யார் போர்வால்லாம் யார் தமிழ்நாட்டில்? வைகோ அவர்கள். அப்புறம் என்ன யாருன்னு கேட்குறீங்க? போர்வால் அங்கே போய் இந்த இது சம்மந்தமாக வக் மசோதா பேசும்போது வந்து பாரு நீ தமிழ்நாட்டுக்கு அந்த இதில் வடிவேல் சொல்லுவாப்லையா, என் ஏரியாவுக்கு வாடா நீ, என் ஏரியாவுக்கு வாடான்னு. அந்த மாதிரி அந்த வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசினா போடல. அந்த அம்மாவே நொரநாட்டியம் பிடிச்சது. எழுந்திரிச்சு நிறுத்துங்க, இவர் என்ன அப்படி பேசுகிறாரு, அதுக்கு இது பண்ணுங்கள், சபை குறிப்பில் நீக்குங்க அப்படின்னு. அதனால் வார்த்தைகள் நீங்கள் எங்கே எது பேசுகிறீங்களாம் இருக்குது. திருச்சி சிவா பேசினார் பாருங்கள், ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு இது.
நாங்கள் எப்படி, நீங்கள் எப்படி? நீங்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது முஸ்லீம்கள் வெறுக்கிறார்கள்னு பள்ளிவாசலை திரையிட்டு மறைச்சி ஒரு பிரிவினையை அரசே உருவாக்குது. ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம் அப்படி நினைக்கிறாங்கன்னா இல்லை. ஆனால் நீங்கள் அதை உருவாக்குறீங்க. ஆனால் இங்கே விநாயகர் சதுர்த்தி விநாயகர் ஊர்வலத்தில் இஸ்லாமியர்களும் பங்கேற்று அவர்களுக்கு மோர் கொடுக்குறது இதுன்னு எல்லா அந்த பூஜைக்கான பொருள் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே இப்படி இருக்கோம். இதுதான் எங்களுடைய இது தான் வாதம். வந்து பார், அங்கே வா, தொலைச்சிடும் உடனே மன்னிப்பு கேள் கனிமொழி மன்னிப்பு கேள். ஊரெல்லாம் ஒரு பக்கம் கூவி நிற்குது. இவர் தனியாக கூறாரு. ஏன்னா அடுத்த தடவை ஏதாவது வேலைக்கு ஆகாமல் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பர் ஸ்டாருங்க ஒரு காலத்தில் அவர். இன்றைக்கி விஜய் இருக்கிற மாதிரி இவர் தான் ஆட்சி பிடிப்பாருன்னு இருந்தது. இதே உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான் 2011 ஜெயலலிதா அப்படி மதித்தாங்க. 12 சீட்டு என்னமோ கொடுக்குறேன்னு இருந்தாங்க. இவர் 12 14 2 சீட்டோ 3 சீட்டோ எக்ஸ்ட்ரா கேட்டார். நைட்டு ஃபுல்லாக பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாரு. இவர் தான் ஆளுங்கட்சியாக பேசினே இருப்பார். பேசுகிறாரு. நாங்கள் எங்கேயும் லாந்தின்னுக்கிறோம். தாயகத்துக்கும் போயஸ் கடனுக்கும் அவங்க சிஎம் தூங்கினுக்கிறாங்க. இந்த நம்ம கீழே அணி போட்டிருப்பாங்களே பாவம், அவங்க தூங்க முடியுமா? காலைல எழுந்துச்சி சிஎம் கேட்டால் பதில் சொல்லணுமே. அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. வருவார்னு. இவர் விடிய கூட்டம் நடத்திட்டு எங்களுக்கே வெறுத்து போச்சு. வாடா அப்படின்ட்டு போய் 2 மணிக்கு வீட்டில் போய் படுத்துட்டேன். 5 மணிக்கு எழுந்துச்சி பார்க்குறேன், அறிக்கை விட்டுருக்கிறாரு. தேர்தல் புறக்கணிப்பு. இந்த சம்பந்திங்க சண்டை நடக்கும் தெரியுமா? அப்படியே வருவான். ஏன்னா அவன் யாரும் என்னை வர இருக்கவே இல்லை. அதனால் அவன் பன்னீர் என்னமோ ஒழிஞ்சு போடா அப்படின்னு சாவுக்கு தெளிகிற மாதிரி தெளிக்கிறாங்க. நான் வர முடியாது, நான் போகிறேன், கல்யாணத்துக்கு நான் வரல போ அப்படின்னு. அந்த மாதிரி ஜெயலலிதா 2 சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. பேசி வாங்கிக்கிங்க. இல்லை 12லேயே நில்லுங்க. இல்லை திமுகட்ட போய் நில்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கலைஞர் தம்பி வா, 10 சீட்டு தரேன், 15 சீட்டு தரேன், நான் தரேன் தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டுக்குவார் கலைஞர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனா தேர்தலை புறக்கணிப்பானா? வரலாற்று பிழை அது. அந்த வேலையை பண்ணார்ல. வருஷம் பூரா எதுங்க கட்சிக்காரன் வேலை செஞ்சுன்னுக்கிறான்? அந்த தடவை ஒரு வந்தால் ஒரு 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஜெயிச்சா அதை வச்சுட்டு ஒரு 4 கான்ட்ராக்டு அதை தேர்த்தி வசூல் ராஜாவில் கமல் சொல்லுவார் இல்லையா, இதெல்லாம் யாரா பண்ணுவாங்களான்னு கேட்பீங்க. நான் பண்ணுவேன். தான் வைக்கும் அதை பண்ணிட்டார். நான் பண்ணுவேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது அவருடைய சரிவு. அதனால் இது அவர் இந்த மாதிரி சவால், அந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இந்த பிரச்சனையை அணுகிறது. உடனே லட்டு கொடுக்குறது. இந்த இவங்க தான் பார்த்துருந்தாங்கல்ல, என்னடா கிடைக்கும், தேசிய கல்விக் கொள்கையா, அதில் மும்மொழி, இந்தி திணிப்பு, இது டீலிமிட்டேஷனா, எப்போ நடக்க போகிறதுக்கு, ஐயோயோ டீலிமிட்டேஷன் இப்போது அது தனியாக, அப்புறம் அந்த குறியீடுக்கு அது தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தான். இன்றைக்கி நீட்டு அந்த மாதிரி நேற்று கவர்னர் மேட்டு கிடச்சிச்சா, இவங்க எல்லாம் கொண்டாடிட்டாங்க ஜாலியாக. கவர்னர் இனிமேல் வேந்தர் இவர் தான் முதலமைச்சர் தான் அது இதுன்ட்டாங்க. இன்றைக்கி அரசாணை போட வேண்டியதானே? இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போட்டு அது வேறு ஏதாவது ஒரு இதாகுமா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க எதாவது போவாங்களா, அதுக்கப்புறம் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சுன்னா அது ஒரு பின்னடைவு ஆகுமா அப்படின்லாம் இந்த சைடும் யோசிப்பாங்கள்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் எல்லா விளம்பர பார்ட்டிகளையும் கூப்பிட்டு அவர் ஒரு முத்தரசன் போன கவர்மெண்ட்டில் டெரராக இருந்தார்ல, இந்த கவர்மெண்ட்டில் இது தான் அந்த போர்வால் மாதிரி தான். பதவி விலகு சண்முகம் பதவி விலகு, திரும்ப பதவி விலகு, எல்லாரும் ஆளுநரே பதவி விலகு. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு. இத்தனை நாட்களாக தலைமறைவாக இருந்தவர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கார். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி வழக்கும் போயிட்டுருக்கு. இப்படி அவர் வழக்கு நேற்று ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. நம்ம அஃபிடேவிட்லாம் படிக்கல, அது ஒன்றும் கிடைக்கல. அதில் நான் அமைச்சராக இருக்கிறதுக்கு இது 2வது இந்த மனு போட்டவங்க அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, வழக்கு சம்மந்தப்பட்டவங்க போட்டால் கரெக்டாக இருக்கும், இவங்க வழக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் சில வாதங்கள்லாம் வச்சுருக்காரு. அந்த அஃபிடேவிட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பேச முடியாது. இந்த நேரத்தில் அசோக்கு சரண்டர் ஆகுறதுன்றது, இந்த ஜாமீன் வழக்கில் இவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் கோபமாக பார்க்குமோ, இல்லை இடி தரப்பு இன்னும் அசோக்கு அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார், இவங்க தொடர்ச்சியாக இவங்க மொத்தமாகவே சட்டத்தை மதிக்கலை, சாட்சிய கலை வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால ஒரு வேளை இதுக்கப்புறம் பிரச்சனை எதுக்குன்ட்டு சரண்டர் ஆகிருக்கா தெரியாது. சரண்டர் நடைமுறைகள் நடக்கும். நீதிமன்றத்தில் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கான கேட்கப்படலாம். நீதிமன்றம் கூட ஒரு வேளை அவரை விசாரிங்க, கைது வேணாம் ஆனால் விசாரிங்கன்னு கொடுக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். அது சட்ட நடைமுறைகள். அது போக போக நமக்கு தெரியும். ஒருவேளை இவ்வளோ நாள் அப்ஸ்காண்ட் இருந்ததுனால நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே தீரணும், நாளைக்கு மறுபடியும் அப்ஸ்காண்ட் ஆகிடுவார் அப்படின்னு இடி அரெஸ்ட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எது வேணால் நடக்கலாம். சட்டன்றது இப்போ நீதிமன்றம் இல்லை அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம், அவர் சம்மனுக்கு ஆஜராவார், அவரை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லலாம்.
அதனால் இதுதான் நடைமுறை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் நீதிமன்றத்திலேருந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு வெற்றினா, இன்னொரு பக்கம் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.